ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுடைய வாசல்களை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். ரொம்ப அழகான வார்த்தை. உன் சத்துருக்களின் வாசல்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறோம்? இந்த உலகத்திலே ஒரு உலகத்தை பொறுத்த அளவில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களா அப்படி என்று கேட்டால் சத்துருக்கள் இருக்கிறார்கள். இல்லை, நான் ரொம்ப நல்லவனாக தான் வாழ்கிறேன், எனக்கு எந்த சத்துருவுமே இல்லை, நான் யாருக்கும் தீமை செய்ய போகிறதில்ல, நான் எல்லாருக்கும் ரொம்ப நல்லவராக இருக்கிறேன், நான் திட்டுறதில்லை, கெட்ட வார்த்தை பேசுறதில்லை, பொறாமப்படுறதில்லை, ஆனால் எனக்கு ஏன் சத்துரு? ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த சத்துருக்கள், நீங்கள் நல்லவர்களா இருக்கலாம், கெட்டவர்களா இருக்கலாம், ஆனால் சத்துருக்கள் எழும்புவார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் யாருக்குமே எந்த தீங்குமே செய்யலை, அவர் எந்த மனிதனுக்கும் எந்த தீங்கும் செய்யலை. ஆனா வேதம் சொல்லுது, அவருக்கு சத்துருக்கள் இருந்தார்களா என்று கேட்டால் ஆமா, அவருக்கு சத்துரு இருந்தாங்க. அவருக்கு சத்துருவாய் இருந்தவர்கள் தூரத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, அவரோடு கூட பந்தி இருந்து, அவரோடு கூட நடந்து, அவரோடு கூட ஊழியம் செய்த ஒருத்தனே அவருக்கு சத்துருவா இருந்தான்னு பாருங்களேன். அப்போ நமக்கு எம்மாத்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் வருவதற்கு எம்மாத்திரம். அதனால இந்த உலகத்திலே பிறந்த எல்லாருக்குமே சத்துருக்கள் இருப்பார்கள். இப்போ பொதுவாக ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னு வைங்களேன், ஒருத்தரை ஒரு 1000 பேருக்கு பிடிக்கலாம். 1000 பேர் ஐயோ உங்களை மாதிரி யாருமே இல்லை, ஆனா அவங்கள பிடிக்காதவங்க யாரோ ஒரு 4-5 பேர் இருக்கதான் செய்வாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஐயோ எனக்கு சத்ரு அதிகமாக இருக்காங்க, நான் தப்பு பண்ணிட்டேனோ, இல்லை நான் ஆண்டவருக்கு விரோதமானவனோ அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். பொதுவாக ஒரு தேவனுடைய பிள்ளை உயரும் போது, ஆசீர்வதிக்கப்படும் போது, இல்லையென்றால் பொறாமையினாலே பல காரியங்களினாலே சத்துருக்கள் எழும்புவார்கள். ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, எத்தனை பெரிய சத்துருக்கள் எழும்பினாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருனுடைய வாசல்கள் நீ சுதந்தரிப்பாய். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை ஆண்டவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். சத்துருக்களை குறித்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் 1-2 அல்ல, அநேக வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி சத்துரு உள்புகுதல் இராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சத்துருக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவேன். எத்தனை வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் சத்துருக்கு முன்பாக நம்மை குறைவாய் கர்த்தர் வைக்கவே மாட்டார். சத்துருக்கு முன்பாக நம்மை தலை நிமிர பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, காரணமே இல்லாமல் உங்களை சுற்றி பல சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். பாஸ்டர், எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சத்துருக்கள்? இந்த சத்துருக்களுக்கு முன்பாக நான் ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நான் நம்புறேன், ஆண்டவர் அந்த சத்துருக்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு நாள் உங்களை உயர்த்துகிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.